இதன் பின்னணியில பாரதிய ஜனதா இருக்குன்றதுதான் பிரதானமான குற்றச்சாட்டா இருக்கு. ஸோ உங்களுடைய பார்வை என்ன? டவுன் பண்ண ப்ளீஸ். பாரதிய ஜனதா கட்சி முன்னணியில் இருக்குது, பின்னணியில் இருக்கிறது அப்படிங்கிற எல்லாம் தங்கள் மீது இருக்கக்கூடிய குறைகளை மறைப்பதற்காக பல்வேறு அரசியல் கட்சிகள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை, கவர்னர் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு 7 கோடி தமிழர்களுடைய வருங்காலத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு முடிவாக அமைய இருக்கின்றது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்யக்கூடிய செயல்கள் காங்கிரசினுடைய ஆட்சி காலத்திலே அந்த காலத்தினுடைய கவர்னர்கள் செய்திருக்க முடியும். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கவர்னர்கள், இந்த ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய கவர்னர்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு வாரத்திற்கு முன்பாக தமிழகத்தில் ஏற்பட்ட சூழ்நிலையை கவனத்திலே கொண்டு ராஜினாமா கொடுத்த நேரத்திலே உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த கட்சியிலே புதிய தலைவரை தேர்ந்தெடுத்தார்கள். அதற்கு பின்பாக ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், இந்த மாற்றங்கள் இன்று தமிழகத்திலே மிகப்பெரிய கேள்விக்குறியை உருவாக்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கவர்னர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணகரமான ஒரு கவர்னராக நம்முடைய கவர்னர் அவர்கள் இருந்து கொண்டிருப்பதிலே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதில் அவசரப்படுறது எதுவுமே நன்மை பயக்கக்கூடிய வகையில் அமையும் என்று நான் நம்பவில்லை. ஆழ யோசித்து சட்ட வல்லுநருடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். அதெல்லாம் கேட்ட பின்னாடி தான் அவங்க முடிவெடுக்கு சரியாக இருக்க முடியும். நிரந்தர கவர்னர் நியமிக்காம திட்டமிட்டே தாமதப்படுத்துவாங்க. இருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடிக்கு பாஜக தான் காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது மற்ற கட்சியினரால. எல்லாம் நிரந்தர கவர்னர் என்ன பண்ணுவாங்க? இல்லை, நிரந்தர கவர்னர் என்ன பண்ணுவாங்க, பொறுப்பு கவர்னர் என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? அது சொல்லுங்க. கிரைசிஸ் இருக்கும்போது இங்கே இருக்கிறார் கவர்னர். கவர்னர் தடுத்துருவாரா? ஏன் கவர்னர் தடுத்துருவார்? ஏன் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியும் பொறுப்பு முதல்வரும் செய்யக்கூடிய விஷயங்கள், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள், இதுல கவர்னர் எப்படி போய் தடுப்பாரு? எந்த மாநிலத்தில் எந்த கவர்னர் எப்படி சில சூழ்நிலைகள் ஏற்படும் போது, இங்க இருக்கக்கூடிய சிக்கலான ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் போது ஏற்கனவே அது அணுகி இருக்கக்கூடிய ஒரு கவர்னர் அது தொடர்ந்து முடிப்பது தான் முறையாக இருக்க முடியும். அதான் முறையாக இருக்க முடியும். இந்த நேரத்தில் நீங்க புதிய ஒரு கவர்னரை கொண்டு போடுங்கன்னு சொன்ன இது என்ன சில்லற மாற்றக்கூடிய விஷயங்களா? நீங்க ஒரு விஷயம் பொறுப்பு கவர்னர் பாக்க, பொறுப்பான கவர்னரா இவர்? பொறுப்பான கவர்னர். இன்னைக்கு இந்த சூழ்நிலை தமிழ்நாட்டு மக்களுக்கு நியாயம் கிடைத்தாக வேண்டும். இன்னைக்கு இது ஒரு கட்சியினுடைய பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. இதில் அவர் எப்படி செயல்படுறாரு அதான் கவனிக்கணும். தகவல் பரிமாற்றம் என்பது இருக்கின்றது. அதை தாண்டி ஒரு அடிப்படையான ஒரு அறிக்கையோ எந்த ஒரு தகவலோ ஆளுநரிடமிருந்து மத்திய அரசுக்கு போகவில்லை என்ற தகவல் வந்திருக்கிறது. இதை எப்படி காமிக்கிறது? அது எனக்கு அடிப்படையான போயிருக்கு தான். நான் இதை கவர்னர்ட்டையும் பேசல, யார்ட்டையும் பேசல. ஏன் பேசல அப்படின்னு சொன்னா, பேசியாச்சுன்னு சொன்னாச்சுன்னா நீங்க இன்னொரு பிரச்சனையை சொல்லுவீங்க, அழுத்தம் கொடுக்குறாரு அப்படின்ட்டு. சும்மாவே பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது. அதனால நாம ஒதுங்கி இருக்கிறோம். இப்போ பத்திரிகையாளர் கூட நான் சந்திக்காம தான் இருந்தேன். எதுக்காக? தேவையில்லாம ஒரு பிரச்சனைகள் உருவாயிட்டு கூடாது அப்படிங்கிறது. நேரம் எடுக்கிறதுனாலதான் இங்க அவ்வளவு நேரம் எடுக்கிறதுனாலதான் நியாயமாக இருக்கும் என்று நானும் கருதுகிறேன். நேரம் இங்க பாருங்க, சீட்டு கட்டு விளையாட்டு கிடையாது. எடுத்த நேரத்தில் டப்புன்னு தூக்கி போடுறதுக்கு. இதே போல முன்னாடி காங்கிரஸ் கவர்னர்கள் செயல்பட்டு இருக்கிறாங்க.
அந்த மாதிரி செயல்படுறதுக்கு இந்த அரசாங்கம் தயார் இருக்குல்ல, இந்த கவர்னரும் தயாராக இருக்க மாட்டார்னு நான் நம்புறேன். ஆளுநருடைய கடமை ஆழ யோசித்து நல்ல எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டுக்கிட்டு முறைப்படி எது செய்யணுமோ அதை செய்யறது தான் ஆளுநருடைய கடமை. அதுல இருந்து அவர் தவறக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுதல். இல்ல அவங்க தான் பெரும்பான்மைக்கான ஆதரவு கடிதத்தை வேற கொடுத்தாங்க. எங்களுக்கு 131 எம்எல்ஏ ஆதரவு அளிச்சிருக்காங்க, ஒரு கடிதத்தை கொடுத்திருக்காங்க. அது பெரும்பான்மை யாருக்கு இருக்கோ அவங்களை அமைக்கிறது தானே. இதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு. நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஒரு தரப்புல உள்ளவங்க ஒன்னு சொல்றாங்க, இன்னொரு தரப்புல உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஆளுநர் என்ன செய்வார்? உங்க தரப்புல வந்து சுப்ரமணியன் ஆளுங்கட்சியில இன்னைக்கு ஏற்பட்ட தவறு இழைக்கிறாங்க, பிஜேபில இருந்தே சொல்றாரு. ஆளுநர் தவறு இழைக்கிறார் அப்படிங்கிற சுப்ரமணியன் சாமி சொல்றாரு. அவர் அது சொல்றது கூட விட்டுலாம், ஆனா ஆளுநர் தவறு இழைக்கிறார்னே சொல்றாரு. இன்னைக்கு இங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் இருக்கிறாங்க, அகில இந்திய தலைவர் இருக்கிறாங்க, அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்கள் என்னோ அந்த கருத்து அவ்வளவுதான். இது பிரதமர் மோடி இதுல எப்படி கருத்து சொல்ல முடியும்? அவருக்கு கருத்து சொல்லுங்க. அரசாங்கத்தினுடைய கருத்து கேட்டா அவரு சொல்லணும், கட்சியுடைய கருத்து கேட்டா சொன்னா இவங்க சொல்லணும், அவ்வளவுதான். சார், இடையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அதுக்குள்ள ஒரு கொக்கி போடுறீங்க. அதிமுக நடக்கக்கூடிய இந்த பிளவு எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு பொருளாளராக இருந்த தொடர்ச்சியாக மாற்றங்கள் ஏற்பட்டு வருது. இதுல பாரதிய ஜனதா உங்களுடைய கருத்து? இதுல என்னன்னா ஆச்சரியப்படுற அப்படின்னு சொன்னா, காலம் சென்ற முதல்வர் எப்படி வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறேன். அதுதான் இப்போ ஆச்சரியப்படுறேன். இது இப்போ 2 இருக்குது, நாளைக்கு எப்படி இருக்குது எனக்குலாம் தெரியாது. அது அவங்க தான் சொல்லணும், அது அந்த கட்சியுடைய பிரச்சனை. ஆனால் ஆச்சரியப்பட்டு பார்க்குறேன். தொடர்ந்து நீங்க பாரதிய அதிமுக வந்து தொடர்ந்து நீடிக்குமா? எப்படி இதே போல் செயல்பட்டா அதிமுக தொடர்ந்து நீடிக்குமா? அதாவது உட்கட்சி புகழ் பிளவுன்னு இருக்கும். அது அவங்களுடைய நிலைப்பாடை பொறுத்து அமைய முடியும். நாங்கள் எப்படி சொல்லணும்? எங்களுடைய நிலைப்பாடா கழகங்கள் இல்லாத தமிழகம் காண வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம்.